மாமா நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வர்றான். எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வாங்க உட்காருங்க. உட்காருறா. மாமா என்ன வேலையா வந்திருக்கீங்க? அது சரி, எப்படி மாறி போயிட்ட பாரு. ஆமா, மரணத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன். இனி நான் மாற மாட்டேன். துணிஞ்சு இவன் கூட வந்துட்ட. என்ன யார் இவரு? என் வீட்டுக்கு வந்து மரியாதை இல்லாம பேசுறாரு. பைய எடுத்துட்டு உடனே கிளம்ப சொல்லு. சலீம், அவசரப்படாத. அவங்க பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் பேசி அனுப்பு, பசி எடுக்குது. நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தான் கூட்டு வந்தேன் ஆண்டி. ஆமா, இந்த பையன் தான் கூட்டிகிட்டு வந்தான். அது சரி, உன் பிரச்சனை என்ன? எனக்கு என்ன பிரச்சனை? மகாராணி மாதிரி இருக்கேன். என்ன காரியம் பண்ணியிருக்க? உன் சுகத்தை நீ பார்த்துக்கிட்ட. நீ இப்படி பண்ணதுக்கு எங்களுக்கு எவ்வளோ அவமானம் ஆயிடுச்சுன்னு ஒரு தடவை வச்சு நினச்சி பார்த்தியா? உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு என்ன கை கழுவி விட்டுட்டீங்க. நான் மட்டும் நரகத்தில் மாட்டிக்கிட்டேன். அந்த நரகத்துக்கு நான் ஏன் வரணும்? எதுக்கு ஏன்னு கேட்குறியா? ஏதோ ஒரு சமயத்தில் தெரியாமல் தப்பு நடந்தா பெரியவங்க பேச்சு கேட்டு சமாதானமாக போயிருக்கணும். இந்த மாதிரி தப்பா தெரிஞ்சோ தெரியாமலே செஞ்சுட்டேன்னு சொல்லாம இதான் பிடிச்சேன்னு சொல்றவளா இப்பதான் பாக்குறேன். நான் வரல மாமா. நீ செய்யற சுத்தமா சரியில்லை. அங்கே ஸ்ரீதர் நீ போனதுல இருந்து குடிக்க அடிமையாகி செய்யாத தப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். பொண்டாட்டினா அவருக்கு அடிமை மாதிரி. என் அபிப்பிராயம் ஆசைலாம் அவருக்கு சம்மந்தம் இல்லை. பொண்டாட்டி மனசு புரிஞ்சுக்க தெரியாதவன் புருஷனா எப்படி இருப்பான் மாமா? சரி வரேன்.